காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லேருந்து ஒரு சம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே என்ன அப்படின்னா பிரின்சிபல் 4400 பிரின்சிபல் 4400. ஸோ இது என்னவா மாறுது அப்படின்னா ஒரு சர்டன் இயர் கழிச்சு 4851 மாறிடுது. சூப்பர். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 5%. அதுக்கப்புறம் காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லி தான், வருஷத்துக்கு 2 தடவை கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வருஷத்துக்கா இல்லை ஹாஃப் இயர்க்கான்னு தெரியாது, பட் தமிழில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொடுத்துட்டாங்க. ஆண்டின் வெட்டி அப்படின்னா ஓகே, வருஷத்துக்கு தான் கால்குலேட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து 10% வந்து பெர் ஆனம். ஆனால் நம்ம இப்போது இயர்லி ட்வைஸ் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ டிவைடு பை 2 போட்டுட்டா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5%. ரைட்டா? ஸோ ஃபார்முலா போடலாமா? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா என்ன? P × 1 + R / 100 the whole power n. ஸோ இங்கே வெறும் n போடாமல் 2n போட போகிறோம். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு 2 தடவை கால்குலேட் பண்ணுறதுனால 2n. ஓகேவா? ஈக்குவல் அமௌண்ட். ஸோ பிரின்சிபல் 4400, 1 + 5/100, 1 5s are 5, 2 5s are 10, 20 power 2n equals அமௌண்ட் எவ்வளோ? 4851. ஸோ இந்த இதை அந்த பக்கம் கொண்டு போனால் மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது டிவைட் ஆகும். அதே சேம் டைம் 20 × 1 20, 20 + 1 21/20 the whole power 2n ஆகிடும். ஸோ இங்கே போட்டோன்னா 4851 divided by 4400. ஸோ ரெண்டுலையுமே வந்து 11ஆல் கேன்சல் பண்ணலாம். ஸோ 4 11s are 44 00. ஸோ இது பார்த்தோன்னா 4 4s are 44, remaining 4 4s are 44, remaining 1 1. ஸோ இது 441 divided by 400. ஸோ 441 அப்படின்றது 21ஓட ஸ்கொயர், அதே மாதிரி 400ன்றது 20ஓட ஸ்கொயர். ஸோ என்ன எழுதலாம்னா 21/20 the whole power 2n equals 21 divided by 20 the whole squareன்னு எழுதலாம். ஸோ இப்போ இங்கே பேஸ் ஈக்குவலாக இருக்கிறதுனால பவரை ஈக்குவேட் பண்ணுறோம். 2n equals 2. ஸோ 2 கேன்சல் ஆனால் n equals 1. அப்போ ஆன்சர் 1 year. ஓகேவா? பாய்.